God bless you. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Today we'll be discussing a very familiar text. We have been known this for a long time. We know this for a long time. We have memorized it. But the details in that subject is very important, because that shows the miracle. That shows how big the miracle is. Today we'll dive into the details. We'll find it out. We'll see how good our God is, how big He did it, and we'll try to apply that in your lives. Listening to this is not important. Practicing it, taking the essence, putting it into your life, and practicing it is very important. So I want you to focus on it. Get tuned with us. Listen to the full message and be blessed. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். தானியேல் 6:13-23. Daniel chapter 6, 13-23. தானியேல் 6:13-23. 6:13-23. Daniel 6:13-23. வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவின் இடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. காலமே கிழக்கு விளக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. Hallelujah. 18th verse. Read me 18th verse again. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும், முழுவதும் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முழுவதும் போஜனம் பண்ணாமல் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. Now the king went to his palace and spent the night fasting. Night, and no musicians were brought before him. Also his sleep went from him. இன்றைய செய்தியின் தலைப்பு, டார்க்கஸ்ட் பிஃபோர் டான், விடியும் முன் இருள். டார்க்கஸ்ட் பிஃபோர் டான், விடியும் முன் இருள். அல்லேலூயா. உங்களுக்கு டைட்டில் புரியலனாலும் பரவாயில்ல, செய்தி முடியும் போது உங்களுக்கு புரியும். ஆமென். கைகளை வாங்கி நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதன் வழியாக எங்களை நடத்தி செல்லும். இதில் உள்ள உண்மைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம் 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 ஷலோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வாஸ்ட வசனம், பேச போகிற கதை மனப்பாடமாக இருக்குது. ஆமாவா இல்லையா? பாட்டாகவும் இருக்குது, மனப்பாடமாக இருக்குது. பழைய பாட்டு ஞாபகம் இருக்கா? சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். அது பழைய பாட்டு. புது பாட்டு தெரியுமா? சிங்க கேபியோ சூளை நெருப்போ.
அவர் உன்னை காத்திடுவார். மனப்பாடமா நைட்டு 2 மணி 3 மணிக்கு அப்படி தூக்கத்துல எழுப்பி, என்னங்க தானியேல் எங்கங்க இருந்தாரு, ஆண்டவர் காப்பாத்தினாருங்க, சிங்க கோகையில இருந்தாரு, ஆண்டவர் சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டாரு, இதாங்க கதை அப்படின்னு மனப்பாடமா, அதாவது சென்ஸுக்கே வராம சொல்ற அளவுக்கு நமக்கு மனப்பாடமா இருக்கு. ஆமாவா இல்லையா? விபிஎஸ்ல ஃபேமஸான கதை தானியேல் கதை தான். ஏன்னா அந்த மிருகங்கள் இதெல்லாம் சொல்லி சொன்னாதான் அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும்ட்டு சிங்கத்தின் குகையில போட்டாங்களா அப்படின்னு. அது சின்ன பிள்ளைங்களுக்கு, நமக்கு பாட்டு. இதில் ரொம்ப அட்வான்ஸ்டானவங்க பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஒரு 2 லைன் மட்டும் படிப்பாங்க. சிங்கத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வல்லவரா அப்படின்னு எமோஷனாக ஆவாங்க சில பேர்லாம், அப்படியும் சில பேர் இருக்காங்க. இதெல்லாம் செய்கிற நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை மறந்துடுறோம். என்னன்னா, எப்போவுமே ஒரு அற்புதம் நடக்குதுன்னா சுற்றி உள்ள சூழல் மிகவும் அவசியம். நான் அடிக்கடி சொல்றது அதுதான். The circumstance is very important to understand the miracle. The geography is very important. அது இல்லைன்னா இது அற்புதமே நமக்கு தெரியாது. நான் சொல்றது என்னன்னா, 5 அப்பம் 2 மீனுங்க, அங்க சாப்பாடு இல்லாதனால ஆண்டவர் பெருக்குனது அற்புதமா தெரிஞ்சது. ஆமாவா இல்லையா? இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு இருக்க நேரம் ஆண்டவர் பெருக்குனாருன்னா எதுக்குங்க பெருக்குனீங்கன்னு தானே கேட்பாங்க. ஏங்க ஏற்கனவே இருக்கு, எதுக்கு? அப்ப அது அற்புதம் இல்லாம போயிடும். இல்லாத இடத்துல உருவாக்குறது பேர் தான் அற்புதம். மிராக்கிளோடைய மீனிங்கே அதுதான். மிராக்கிள்னா நத்திங் இஸ் பாசிபிள், எதுவுமே வாய்ப்பு இல்லை, எதுவுமே சாத்தியம் இல்லைன்ற இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுதான் மிராக்கிள். சொல்றது புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் அ மிராக்கிள். இப்போ அது மாதிரி நம்ம பல வருஷமா இன்னைக்கு கை தட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், தானியேல் ஆண்டவர் வந்து காப்பாத்தினார், இது பெரிய அற்புதம், இது பெரிய அற்புதம், இது பெரிய அற்புதம்னு. என்னங்க அற்புதம் நானும் கேட்குறேன். சிங்க கேபியில தூக்கி போட்டாங்க, ஆண்டவர் சிங்கத்தை சாப்பிடவோனா மாட்டேன், அது பெரிய அற்புதம் தான். எதனால அற்புதம் நம்ம யாருக்குமே தெரியாது. ஹலோ, எதனா சொல்றாங்கன்றதுனால அற்புதம் நம்பிடுறதா? இன்னைக்கு நம்ம அதை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உட்காந்துருக்காங்க எல்லாத்தையும் நான் சொல்றது அதுதான். வேதம் வாசிக்கும் போது இது எதனால அற்புதம், இந்த அற்புதம் எப்படி நிகழ்த்தப்பட்டது, எதை செஞ்சதுனால இந்த அற்புதம் நடந்ததுன்ற கேள்விகளை நம்ம கேட்கணும். பைபிள் வாசிக்கிற நீங்க கேள்வி கேட்டே தீர வேண்டும். அதற்கான பதிலை உங்கள் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து மனசாட்சி என்ற ரூபத்தில் பதில் சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென். உங்க ஆவி உயிரோடு இருக்குன்றதுக்கு சாட்சியே பரிசுத்த ஆவியானவர் தான் வேதத்தில் இருக்கு. அப்போ நீங்க ஒவ்வொரு கேள்விக்கான பதில் அவர் தாங்க தருவாரு. இன்னைக்கு வேதத்தை எனக்கு ஒரு மாதிரி புரியும், உங்களுக்கு ஒரு மாதிரி புரியும், ஆனா ரெண்டும் ஒன்னதான் சொல்லும். அப்படி புரிய வைக்கிறது தான் தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு வேதம் வாசிக்கிற யாரா இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் வாசிக்கிறீங்க, ஒரு பேரா வாசிக்கிறீங்கன்னா ஏன் இப்படி சொல்லப்பட்டது, இந்த சூழல்ல இது ஏன் ஒரு அற்புதமாக கருதப்பட்டது, அதெல்லாம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் போதுமே. இன்னைக்கு தானியேலை சிங்கக்கேபியில தூக்கி போட்டாங்க, எத்தனை பேர் அதை உட்காந்து கற்பனை செஞ்சு பார்த்துருக்கீங்க? சரி, இப்போ நான் தானியேல், என்ன சிங்கக்கேபியில தூக்கி போடுறாங்க, சுத்தி சிங்கம் நிக்கிற மாதிரிலாம் எத்தனை பேர் கற்பனை செஞ்சு கிடையாது. அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை மாதிரி சர்ச்சில் கேட்க வேண்டியது, கைத்தட்ட வேண்டியது, வீட்டுக்கு போயிட வேண்டியது. யாராவது என்னைக்காவது யாருக்காவது அட்வைஸ் பண்ணுன்னா, சிங்கக்கேபியில ஆண்டவர் போட்ட போதே ஆண்டவர் காப்பாத்தலையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நடந்தது, என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சா அற்புதம் நடக்கும், இது எதுவுமே தெரியாது. ஏங்க, மாவையும் வச்சுட்டு தோசை கல்லையும் ஆன் பண்ணி வச்சுட்டு தோசை சூட தெரியாதுன்னு வைங்க, வேஸ்ட்டு. பசி ஆறிடுமா? எப்படி ஊற்றணும்னு தெரியணும்ல, தெரியணுமா தெரியலையா? இப்போ தோசை பிரிண்டர் வேற வந்துருச்சு, மாவை ஊற்றி மட்டன் அமுக்குன்னா தோசையே வந்துடுது ரோஸ்டா நல்லா. அப்படி அழகா அப்படி ஊத்துறதுக்கு தெரியணுமா தெரியாதா? டெக்னிக் தெரியணுமா இல்லையா? இது வேலை செய்யணும்னா டெக்னிக் தெரியணும். எப்படி வேலை செய்யணும், எப்படி என்ன சொன்னா வேலை செய்யும், என்ன வார்த்தையை பயன்படுத்தினா வேலை செய்யும், எந்த சாவியை போட்டா பூட்டு திறக்கணும்னு தெரியணும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் வீட்டில் ஒரு 4 பூட்டு 5 பூட்டு இருக்கு? எல்லார் வீட்லையும் இருக்கா? வேற வேற சாவியை போட்டுக்கிட்டே இருந்தால் திறக்குமா? ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு தடவை எங்கள் வீட்டில் திருட்டு நடந்துருச்சு. திருடன் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். எங்கள் அண்ணங்காரனை போய் திறன்னா கண்ணாடியும் போடாமல் வந்து ரொம்ப நேரமாக வேற வேற சாவியை போட்டு திருக்கிட்டே இருந்தான். திருடன் பஸ்ஸு பிடிச்சி அடுத்த ஊருக்கு போயிட்டான். அப்புறம் போயிடுச்சு, போனது தானே. அது மாதிரி சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பயன்படுத்தி எப்படி ஜெயிக்கணும்னு தெரியலன்னு வைங்க, மாட்டிக்குவோம். இல்லையா? அதனால தான் நான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன், வேதம் வாசிக்கும் போது அவங்க பார்க்குறாங்க அதெல்லாம் கிடையாது. கடமைக்கும் வாசிக்கக்கூடாது. 31 நாளைக்கு 31 நீதிமொழிகள் ஒன்று ஒன்று உணர்ந்து
எதுக்கு சொன்னாங்க? வாயை கட்டுப்படுத்துன்னு எதுக்கு சொன்னாரு சாலமோன்? வாயை கட்டுப்படுத்துன்னு வாசிட்டே அசுத்தமா பேசக்கூடாது. வாசி முடிச்ச கையோட சொல்றது புரியுதா உங்களுக்கு? வாயை கட்டுப்படுத்து, நாவினிலிருந்து புறப்படுகிறது உன் வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு வாசிச்சு முடிச்ச உடனே சனியனை அதை ஏன் கீழே கொட்டினேன்னு பேசக்கூடாது. வாசிச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இன்னைக்கு அப்படிதான் பண்றோம். கடன்னு ஒரு கடமைக்கு ஒரு அஞ்சு வாசிச்சுட்டா ஆண்டவர் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் நீங்க 5 வசனம் வாசிச்சேன், இன்னைக்கு 10 வசனம் வாசிச்சேன்லாம் மார்க் போட மாட்டாரு. உணர்த்தியா, செயல்படுத்துறியா, அதை தான் பார்ப்பார். அல்லேலூயா. ஏன் டக்குன்னு உள்ள போயிட்டீங்க? உண்மையாக தான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. நீங்க நல்லா பயன்படுத்தணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். அதனால வேதம் வாசிக்கும் போது அந்த இடத்துக்கே நீங்க போயிடணும். அதான் ஸ்பெஷாலிட்டி. ஆண்டவர் அப்படி நடத்துவார். ஏன் நடந்தது, எதுக்கு தூக்கி போட்டானுங்க, எந்த நேரத்தில் போட்டாங்கன்றது மிகவும் அவசியம். இன்னைக்கு அதை தான் டிஸ்கஸ் பண்ண வரோம். இன்னைக்கு தானியேலை தூக்கி போட்டாருங்க. இன்னைக்கு இது இவ்வளோ பெரிய சம்பவமா இருக்குன்னா சூழல் எப்படி நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு அதை நம்ம பேச போறோம். எதனால் இது இவ்வளோ பெரிய அற்புதமாச்சுன்னு பேச போறோம். அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பேச போறோம். அல்லேலூயா, ஆமென். ஓகே, ஒரு சிலையை நிறைவிட்டாக அதை வணங்கணுன்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தானியேல் கொஞ்சம் கூட சட்டையே பண்ணாமல் என்ன பண்ணுறாராம், 3 நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். காலை மதியம் இரவு தவறாம நமாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. முட்டி போட்டு இப்படி முட்டிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இவங்களுக்கு கோபம் வருது. யாருக்கு? கூட இருக்கிறவங்களுக்கு. யாருக்கு? எஸ்தரமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நம்ம ஜோமன்னாலோ நம்ம நல்லா ஆராதிச்சாலோ யாருக்கு கோவம் வருமா? ஜாக்கிரதை. அதனாலதான் பிரேயர் பண்றதை வெளியில சொல்லவே கூடாதுன்னு யார் சொல்லியிருக்கா? ஆண்டவர் சொல்லியிருக்கார். நீ ஃபாஸ்டிங் பண்ணும்போது நீ பண்றது யாருக்குமே தெரியக்கூடாது. நல்ல எண்ணெய் சீவி நீ ஃபாஸ்டிங் பண்ணாத மாதிரி தெரியணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்க நல்லா ஜோம் பண்றீங்கன்னா ஒருவேளை இவன் ஆண்டவரோடய கூட ஒட்டிடுவானோ அப்படின்னு பொறாம வந்துடும். ஹலோ, சரி, ஒரு கேள்வி கேட்குற, பொய் சொல்லாமல் பதில் சொல்லணும். எத்தனை பேர் எஸ்தரம்மாவை பார்த்து பொறாமப்பட்டிருக்கீங்க? இப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, ஆண்டவரோடய உறவாடிட்டு இருக்காங்களேன்னு. உண்மையை சொல்லுங்க. நிறைய பேர் சிரிக்கிறதுலே தெரியுது. ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல, இதை தான் சொல்லுதுங்க, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. கூட உள்ளவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுதுப்பா. உடனே என்ன செய்கிறாங்க, கிளம்பி ராஜாட்ட போய், ஐயா அவன் நீங்கள் சொன்னதை செய்ய மாட்டேன்றான். ராஜாவே அமைதியாக இருக்காரு. இந்த கூட உள்ளது தான் போய் என்ன சொல்லுது, நீங்கள் சொல்கிறத செய்ய மாட்டேன்றான், அதனால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா என்ன பண்ணுறாரு, நேரத்தை போக்குறாரு. அவருக்கு தெரியும் தானியேல் எப்படிப்பட்ட ஆள்னு. நேரத்தை கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணுறாரு. நைட்டு வரைக்கும், சாயந்தரம் வரைக்கும் இழுத்துட்டா இவங்க மறந்துடுவாங்க. ஏன்னா மறதி ஒரு பெரிய வியாதி இல்லை, டக்குன்னு எல்லாத்தையும் மறந்துடுவோம். நம்ம அடுத்த ஒரு வேலை வந்தால் மறந்துடும், அதனால மறந்துடுவாங்க அப்படின்னு சாயந்தரம் வரைக்கும் இழுக்கிறாரு. அங்கே டைம் அங்கே போட்டுருக்கு பாருங்க, சாயந்தரம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவனுங்க கொஞ்சம் கூட மறக்காமல் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு இவருக்கு ஒரு முடிவு தீர்த்து கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சட்டத்தில் இருக்கிறதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடாது, சட்டம் தான், யாராக இருந்தாலும் நீங்கள் செஞ்சுதாங்க ஆகணும் அப்படின்ட்டானுங்க. ஹலோ, சட்டம் தாங்க, மாற்றவே கூடாதுன்னு. சட்டம் என்னன்னா, யார் ஒருத்தர் கீழ்படியிலையோ யார் ஒருத்தர் அரசருக்கு எய்த்து நிற்கிறாங்களோ அவங்கள சிங்கக்கேவியில் போடணுன்றது சட்டங்க. அதை மாற்றக்கூடாது. அங்கே போட்டிருக்கா இல்லையா, பார்த்தீங்களா இல்லையா? சிங்கக்கேபியில் போடணும், மாற்றக்கூடாது. இவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டார். சாயந்தரம் வரைக்கும் தாக்காட்டி எப்படியாவது காப்பாற்றிடலான்னு பார்த்தா அவனுக்கு கரெக்டாக வந்து வைக்கிறானுங்க. சில நேரம் வாழ்க்கையில் மற்றவங்களோட ஒப்பீனியன் இருக்கு பாருங்க, நீங்க இல்லை, மற்றவங்களோட ஒப்பீனியன் சில நேரம் உங்களை தவறான இடத்துக்கு தள்ளிட்டு போயிடும். அதுக்கு நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னா, நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? டு நாட் லிசன் டு சம்படிஸ் ஒப்பீனியன். இவர் சொல்றாரு அவர் சொல்றாருன்றதுக்காக நீங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எங்க போய் விழுந்துருவீங்க? பெரிய குகைக்குள்ள போய் மாட்டிக்குவீங்க. செய்யக்கூடாது. நெவர் டு தட். சரியான இருளான பகுதிக்கு தள்ளி விட்டுரும். செய்யவே கூடாது. அவங்க சொல்றாங்க கேட்கறாங்கன்றதுக்காகலாம். இன்னைக்கு அரசர் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாரு. அவங்க பேச்செல்லாம் கேட்டு என்ன பண்ணிட்டாரு, தானியேலை தூக்கி போட்டாரு. ஏங்க அரசருக்கு இல்லாத இதுவாங்க அத்தாரிட்டியாங்க. என்ன செஞ்சிருக்கலாம்?
ஓம் பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்னா அவனெல்லாம் தூக்கி சிங்க கபில போட்டிருக்கலாமா இல்லையா? செஞ்சிருக்கலாமா இல்லையா? இவர் யாருன்னு தெரியும், உண்மையானவர்னு தெரியும். ஆனா செஞ்ச தவறு என்ன? இவங்கெல்லாம் சொல்றாங்கன்றதுக்காக, இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவர் தவறு செய்யறாரு. இதை நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க நினைச்சிட தப்பா நினைச்சிடக்கூடாது, இவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. நீங்க தப்பு பண்ணுவீங்களா? செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா அது உங்களை பெரிய இருளுக்கு கொண்டு போயிடும். செய்யவே கூடாது. எது நியாயமோ எது தர்மமோ கொஞ்சம் கூட பார்க்காம தகப்பனா இருந்தாலும் நேருக்கு நேரா சொல்றது தாங்க தர்மம். அதுதான் வேதத்துல போடப்பட்டிருக்கு. ஆமென். ரைச்சஸ்னஸ், அதுல எந்த வித மாற்றமும் காம்ப்ரமைஸே கிடையாது. பாயிண்ட்னா பாயிண்ட், ஸ்ட்ரெயிட் டு ஹெட், வேற எதுவுமே கிடையாது. இவங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கும். சில பேர்லாம் சில காரியம் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப இன்ன வரைக்குமே கோவம். பைபிள் வெளியில பேசும்போது தான் இஷ்டத்துக்கு கரெக்டா பேசுவாங்க. இதுதாங்க சட்டம், இதை மற்றவங்களுக்குனா சட்டம் பேசுவாங்க. தான் சொந்தத்துக்கோ தான் தெரிஞ்சவங்களுக்கோ வரும்போது பைபிளை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு தான் இருக்கணும் வார்த்தை, அதுக்கு மேல இருக்கக்கூடாது. நீங்க மற்றவங்களுக்காக இன்னைக்கு செஞ்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க இழந்துருவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மற்றவங்களுக்காக பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க இழந்துருவீங்க. ஏன்னு நான் சொல்லவா? இவங்க கோவம் வருதா? நான் சொல்றேன் கேளுங்க. நீ இந்த வேலைக்கு போ, நீ அந்த வேலைக்கு போ, அப்படி போ இப்படி போன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த வேலைக்கு போய் நம்ம கஷ்டப்படும் போது உனக்கு இது தேவையா அப்படின்னு நம்மளுக்கே ரிவீட் அடிப்பாங்க. செய்யக்கூடாது. மற்றவங்க பேச்ச உங்களுக்கு எது சரின்னு படுது, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினாரா அதன்படி செய்யுங்க. எங்கள் பெரியப்பா இருக்காரு, பெரியப்பா பையன் இருக்காப்புல. ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு போயிருக்கும் போது பாஸ்டர் வந்து தலையில் கை வச்சு உன்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறாருன்னு இருக்காரு. இவர் சரி சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டான். எங்கள் பெரியப்பா போய் கேட்டிருக்காரு, டேய் நீ ஊழியத்துக்கு வாடா, ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னு. அப்போ அவர் பையன் சொல்லியிருக்காரு, எங்கள் அண்ணன் அவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும், நான் வரேன், அவர் சொன்னாருன்றதுக்காகலாம் வர முடியாதுன்னு. இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல முடிவு தெரியுமா? முடிவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு ஆண்டவர் நேரடியாக உங்கள்கிட்ட பேசுவாரா மாட்டாரா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பேசுவார். வாய்ப்பு இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லார்ட்டையும் பேசுறேன்னு இருக்காரு, உங்கள்ட்டையும் பேசுவார். கரெக்டா? அப்போ உங்க வாழ்க்கையில ஏதாவது பெருசா ஒரு முடிவு எடுக்கணும்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவாரா மாட்டாரா? பேசுவார். இதை ஏன் வேற யாரையாவது நம்பி நம்ம இருந்துகிட்டே இருக்கணும்? நிச்சயம் உங்கள்கிட்ட பேசுவார். அதையும் மீறி உங்கள்கிட்ட பேசலையா, ஏற்ற வேலையில நீங்க அறியாத சமயத்துல ஒரு தேவதூதனை மனுஷ ரூபத்தில் அனுப்பி பேசுவார். அவ்வளவுதான். அதுக்கு நீங்களே போன் பண்ணி கேட்க கூடாது, அடுத்து என்ன செய்யட்டும் அடுத்து என்ன செய்யட்டும்னா அது நடக்காது. பைபிளை ஃபுல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. தீர்க்க தரிசனம் எதிர்பாராத நேரத்துல, எதிர்பாராத சூழல்ல, எதிர்பாராத ஆள்கிட்ட இருந்து தான் வரும். ஒத்துக்கிறீங்களா? ஸோ அதனால டோன்ட் காம்ப்ளிகேட். யாரையும் கேட்டு அவங்களுக்காக இவங்களுக்கு நோ நோ நோ. யூ லிவ். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ, என்ன வட்டத்தில் உங்களை வச்சிருக்காரோ அங்க நீங்க சிறப்பா வாழுங்க. அவ்வளவுதான். அல்லேலூயா. ஓகே, இப்போ என்ன செய்யறனா, தூக்கி ஜெயில இதுல போட்டார், சிங்க கோகையில போட்டார். சிங்க கோகையில போட்டாரு. இப்போ இந்த சம்பவம் எந்த நேரத்தில் நடக்குதுன்னு கவனிச்சிங்களா? சாயந்தரம் வரைக்கும் தாக்காட்டிட்டாரு. சாயந்தர நேரத்தில் தூக்கி சிங்க கோகையில போடுறாரு. நைட்டு ஃபுல்லும் தான் தானியல் சிங்க கோகையில இருக்கார். ஆமாவா? சில படங்கள்ல சில போட்டோவில் என்ன காமிப்பாங்கன்னா காலையில நேரத்தில் உள்ள இருக்கிற மாதிரி வெளிச்சமா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. கரெக்டா? சரி, இப்போ சிங்க கெபின்னு இருக்கு. சிங்க கெபி எவ்வளோ இருளா இருக்குன்னு தெரியும்ல? நைட்டு நேரத்தில் சிங்கத்துக்கு லைட்டாக போட்டு வச்சுருப்பாங்க கிடையாது. அப்போது சிங்க கெபி ஃபுல் இருட்டு, சிங்கம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆமாவா இல்லையாங்க? கும் இருட்டில் இன்னைக்கு சும்மா ஒன்று பண்ணுவோம், ஒரு ரூமுக்குள்ளே உங்களை ஃபுல் இருட்டாக்கி உள்ளே அனுப்பி இங்கே உள்ள ஒரு 4 சிங்கம் இருக்குங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? இருட்டே நமக்கு ஆகாது. ஒத்துக்க மாட்டீங்களா நீங்கள்? ஏங்க, ஒரு ரூம் இருட்டா இருக்கு, அந்த இருட்டான ரூமை தாண்டி கிச்சனுக்கு போகணும். போகும்போது சத்தமா பாட்டு பாடிட்டு போறீங்களா இல்லையா? ஆண்டவர் படைத்த வெற்றியினால் இது. அப்பா, கிச்சனுக்கு வந்துட்டோம், செய்யறோம்ல. இருட்டே நமக்கு. எத்தனை பேருக்கு இருட்டு ஆகாது? கை உயர்த்துங்க. இந்த பாருங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம இல்லவங்க நான் கை தூக்கிட்டார். எனக்கு ஆகாது, போகும்போதே நீ கூட்டு போயிரு தம்பி. இருட்டு ஆகாதா? எத்தனை பேருக்கு ஆகாது? கொஞ்சம் பயம் இருந்தாலும் கையை உயர்த்திருங்க. பயம் இருக்கு பாஸ்டர்,
ஏதாவது டப்புன்னு மூஞ்சி பக்கம் வந்து நின்றுட்டுனா என்ன பண்றது பாஸ்டர்? சரி, இப்போ இது நல்லதுக்கு நடந்ததா இல்ல தீமைக்கு நடந்ததான்னு தெரியல. இரவு நேரம் வரைக்கும் காத்திருந்து சரியா இரவு நேரத்துல தானியலை தூக்கி உள்ள போடுறாங்க. இது ரொம்ப தவறான சூழல். காலையிலனா சிங்கம் எங்க இருக்கு, கொஞ்சமாவது ஒரு ஓரமா போய் தப்பிச்சு நிக்கலாம்னா அதுக்கும் இங்க வழி கிடையாது. எது எங்க இருக்குன்னே தெரியல. குகையில இருட்டான நேரத்துல தூக்கி தானியலை உள்ள போடுறாங்க. ஆனா தேவன் அதையும் ஒரு நன்மைக்கு தான் மாத்திருக்காரு. என்னன்னு நான் சொல்றேன், கவனிங்க. நைட்டுன்னு இருக்கு ஒரு வார்த்தை. இப்போ இந்த நைட்டு, இரவு நேரம் அப்படின்றது இந்த இந்த பர்டிகுலரான சப்ஜெக்ட்ல ரொம்ப சிறப்பான காரியம். ஏன்னா சிங்கங்கள் வேட்டையாடி சாப்பிட்ற நேரம் இரவு நேரம் தான். ஹலோ, நீங்க போய் வேணா கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க, இல்லை ஏதாவது எடுத்து படிச்சு பாருங்க. சிங்கங்கள் வேட்டையாடுற சமயம் நைட்டு நேரம், சாப்பிட்ற நேரம் நைட்டு நேரங்க. ஏன்னா அதோடைய கண் பார்வை நைட்டு வந்து தன்னுடைய இறையை ரொம்ப நல்லா காட்டி கொடுக்குன்னு போட்டிருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கண் பார்வை இறையை நல்லாவே காட்டி கொடுக்குமா, இங்கதான் இறை இருக்கு அப்படின்னு. இன்னொரு ஒரு சம்பவம் போட்டிருந்தாங்க. என்னன்னா, நான் நேற்று உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா, இறை இருக்கு பாருங்க, எய்தாப்புல இருக்கிற இறைக்கு நைட்டு நேரம் கண் அவ்வளவா தெரியாது, சிங்கத்துக்கு நல்லா தெரியும், ஈஸியா வேட்டையாடிடுமா. அதனால போட்டிருக்காங்க, சிங்கம் வேட்டையாடுற நேரம் இரவு நேரம், சாப்பிட்றதும் இரவு நேரம். இப்போ தானியல் உள்ள போன நேரம் என்ன நேரம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தானியலை காலையில தூக்கி போட்டு சாயந்தரம் வெளியில எடுத்திருந்தா எத்தனை பேர் பேசியிருப்பான்? சிங்கம் தூங்கிட்டு இருந்த நேரம் உள்ள போயிட்டு வந்துட்டாரு, இது பெரிய அற்புதமா? கேட்டிருப்பானா இல்லையா? நடந்திருக்குமா இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையாங்க? இப்ப தானியல் காலையில உள்ள போன நேரம் சிங்கம்லாம் தூங்கிட்டு இருந்தேன்னா இவர் ஓரமா உட்காந்துட்டு சாயந்தரம் ஜல்லுன்னு வெளியில வந்துடலாம். ஆமாவா இல்லையா? ஆனா சரியா வேட்டையாடுற நேரம், சரியா பசிக்கிற நேரத்துல தானியலை உள்ள அனுப்பியிருக்காங்க. உள்ள அனுப்பி ஒரு பெரிய கல்லை வச்சு மூடி ராஜாவோட முத்திரையும் குத்தியாச்சு. இனி இவன் வெளியிலே வரக்கூடாது, நான் சொல்ற வரைக்கும் இவன் வெளியில வரக்கூடாது, ராஜாவோட முத்திரையை மீறவும் கூடாது. ஒத்துக்கிறீங்களா? அந்த காலத்துல ராஜாவோட முத்திரை, அதாவது முத்திரை மோதம்னு ஒண்ணு இருக்கும், அதை வச்சு குத்திட்டாருன்னு வைங்க, எவனும் மீறக்கூடாது. மீறினா மரண தண்டனை. இப்போ அந்த முத்திர மோதத்தை வச்சு கல்லுல முத்திரை குத்தியாச்சு, வெளியில வரக்கூடாது, சொல்ற வரைக்கும் நவுத்தக்கூடாதுன்னு உள்ள மாட்டிக்கிட்டார் தானியல். ஆமேன். இது வந்து ஏன் பெரிய அற்புதம்னா, இது வந்து இரவு நேரத்துல நடந்ததுனாலதான் பெரிய அற்புதம். இன்னும் உங்களுக்கு புரியலையா? நான் சொல்றேன். தானியல் இப்போ இரவு நேரத்திலையும் சரியான இருளான நேரத்தில் உள்ள அனுப்பப்பட்டிருக்கார். ஒத்துக்கிறீங்களா? டார்க்கஸ்ட் ஆர் போனது கொஞ்சம் விடிகிற நேரம், கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற நேரம் கிடையாது. இருள், இந்த ரொம்ப அப்படியே ஒண்ணுமே தெரியாம இருள் இருக்கும் பாருங்க, பார்த்துருக்கீங்களா? நைட் 2 மணி 3 மணிக்கு யாராவது முழிச்சிருந்துருக்கீங்களா? 2 மணி 3 மணி இருட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே வெளிச்சம் இல்லாமல் ஒரு இருட்டை பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே தெரியாது, எது எங்கே இருக்குன்னே தெரியாது. நைட்டு டூர்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 மணி 3 மணிக்கு அந்த ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணிங்கன்னு வைங்க, நமக்கே ஒரு நிமிஷம் உயிர் போயிடும். அப்படி இருக்கும், எதுவும் எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருட்டாக இருக்கும். அந்த இருளான நேரத்தில் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க தானியலை. ஆமேன். சரியான இருள், எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, எது எங்கேருந்து வேட்டையாட போகுதுன்னு கண்ணுக்கு தெரியாது. உள்ள சிங்கம் இருக்குன்னு மட்டும்தான் தானியலுக்கு தெரியும், வேற எதுவுமே கிடையாது. ஒத்துக்கிறீங்களாங்க? தூக்கி உள்ள போட்டாச்சு, தானியல் வசமா மாட்டிக்கிட்டார். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இங்க உட்காந்துருக்க நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி இருளான சூழல்ல தள்ளப்பட்டிருக்கோம். அடுத்து என்னன்னு தெரியாது, எது எங்க இருந்து அடிக்க போகுதுன்னு தெரியாது, யார் வேட்டையாட போறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்குங்க நமக்கு. இன்னைக்கு கடன் பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, தனியாக இருக்கவங்களுக்கு தான் சிந்தையில் பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி சமயங்கள் வந்து they call it the darkest timeன்னு வாங்க. ஆமென். darkest time of life. என்னன்னா ரொம்ப இருளான பகுதி, எதுவுமே நல்லது நடக்கல, அது பேர் தான் darkest time. உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? எதுவுமே நல்லது நடக்காமல் ஃபுல்லும் இருளாக இருந்து நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்டிருக்கோம், ஏன் என் வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடந்ததில்லை? கேட்டிருக்கீங்களா இல்லையா? டார்க்கஸ்ட்டு. அது மாதிரி நம்மளும் சில நேரத்தில் இந்த டார்க்கஸ்ட் டைம் இருக்கு பாருங்க,
தூக்கி உள்ளே போடப்பட்டிருக்கோம். மேரேஜ், ரிலேஷன்ஷிப், டெப்ட், பில்ஸ், டிசீஸ். இந்த இருளான நேரத்தை வந்து யார் ரொம்ப அனுபவிச்சிருப்பா தெரியுமா? இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க. உயிர் இன்னும் ஒரு 4 மணி நேரம் தான் உங்கள் உயிர் இருக்குன்னும் போது அதெல்லாம் வந்து ரொம்ப இருளான பகுதிகள். ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க தான் இல்லை, இன்னைக்கு மன ரீதியாக எத்தனை பேர் இருளில் தள்ளப்படுறோம்? ஆமாவா இல்லையாங்க? நல்ல வெளிச்சத்தில் இருக்கீங்க, லைட்டு போட்டு வீட்டில் இருக்கீங்க, நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, கூட ஒரு 4 பேர் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தனியான ஒரு குகைக்குள்ளே போட்ட மாதிரில நம்ம இன்னைக்கு மாட்டியிருக்கோம். ஏன்னா பிரச்சனை, துக்கம், சோகம், கவலை, இந்த மாதிரி ரொம்ப இருளான பகுதிக்கு தள்ளப்படுறோமா இல்லையா? தள்ளப்பட்டிருக்கோன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ தானியேல் அதே மாதிரி ஒரு இருளான பகுதிக்கு தள்ளப்பட்டிருக்காரு. எல்லாம் பக்கா ரெடியா இருக்குங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. சிங்கத்துக்கு சூப்பரான டின்னர் அனுப்பிச்சு வச்சிருக்கானுங்க. வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு பக்கா. சிங்கம் எந்திரிச்சு ஓடணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா கண் முன்னாடி நிறுத்தியிருக்கான். கையை வச்சு பரான்னா முடிஞ்சு சாப்பாடு சாப்பிட்றலாம். எல்லாம் பக்கா செட் ஆயிருக்கு. இப்போ தானியேல இப்போ பைபிள்லாம் முடியுங்க. நீங்க தானியேல் இடத்துல நிக்கிறீங்க. உங்க சிந்தையில என்னெல்லாம் ஓடுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கருகும்முன்னு இருக்குங்க, உள்ளுக்குள்ள 4 சிங்கம் இருக்குன்னு சொல்லி நான் அனுப்புறேன். நீங்க தானியேல், யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்கும், என்னென்ன சிந்தனை உங்களுக்குள்ள ஓடி இருக்கும். ஜபமா பண்ணுவீங்க? துதி பாடல் பாடுவீங்களா? துதி கன மகிமை எல்லாம். துதின்ற வார்த்தையே வராது. ஆண்டவரும் வராது. ஆமாவா இல்லையா? நம்மெல்லாம் இன்னைக்கு ஒரு மந்திரம் ஒன்று வச்சிருப்போம். பயப்படுற நேரத்தில் சொல்லுவோம் அதை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். என்னங்க இவ்வளோ சோகமா சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். இப்ப தானியேல் இடத்துல இருக்கீங்க, இத சொல்லுவீங்க. சேனைகளின் கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருமா இல்லையா? ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு டப்புன்னு கரண்ட் போனாலே உயிர் போயிடுது பாரதிய ஜனத்துக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஆமே. இன்வெர்டர் இருந்தால் பொழைச்சிங்க, இல்லைன்னா கிட்டு 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 கிட்டுன்னு ஆடிடுதா. அந்த மெழுகுத்திரியை பற்ற வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி வருதா இல்லையா? வேர்த்து ஊற்றிடுது, பயமாயிருது. ஜோமண்ண பேயெல்லாம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருமோன்னு ஒரு பயம் வந்துடுது. ஓட்டுன பேயெல்லாம் ஜன்னல் வழியாக ஓடி வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. கரெக்டாக பொருத்தி ஹஸ்பண்டை பார்த்தா ஹஸ்பண்ட் உட்காந்துருப்பா, அதை பார்த்து பயந்துடுது. சாதா ஒரு கரண்ட்டு போகிறதுக்கு இவ்வளோ பயப்படுறோம் நம்ம. இந்த இடத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னென்ன ஓடி இருக்கும் சிந்தையில். இத்தனை நாள் ஜோம் பண்ண ஏதாவது ஞாபகம் வரும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரை பற்றி ஞாபகம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் ஞாபகம் வராது, ஒன்றுமே ஓடாது. கப்சிப்புன்னு. யாராவது ஆக்சிடெண்ட்டில் ஈடுபட்டிருக்கீங்களா? ஆக்சிடெண்ட் ஆயிருக்கா உங்களுக்கு? என்ன கேட்குறேன்னா, ஆக்சிடெண்ட் ஆன அந்த நிமிஷம் எந்திரிச்சு நின்று யாராவது வசனம் பேசியிருக்கீங்களா? குட். ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய நாமத்தை, ஒன்றுமே ஓடாது. ஆமாம் தானேங்க? படப்பட்ட படன்னு வந்துடும். ஒரு மாதிரி மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிடும், படப்படன்னு வரும், கையெல்லாம் உதற. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஒரு மாதிரி நமக்கு சாதா ஒரு ஆக்சிடெண்ட். இங்கே உள்ள 4 சிங்கம் இருக்குன்னு தெரிஞ்சே உள்ளே அனுப்புகிறாங்க. வேட்டையாடுறது தான் அனுப்புகிறாங்களே. நீ உள்ளே போ, செத்து தான் நாளைக்கு காலையில் வெளியில் வரணும்னு சொல்லி இப்படி அனுப்புகிறாங்க. யாராவது உங்கள்கிட்ட இப்படி சொல்லி அனுப்புனா நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்களா? நான் இப்போ உங்களை கூட்டு போகிறேன், நாளைக்கு சாயந்தரம் ஒரு பேய் இருக்கிற வீட்டுக்கு கூட்டு போகிறேன். இந்த பேயை யாராலையும் ஓட்ட முடியல சிஸ்டர், உள்ளே போய் நாளைக்கு மறுகையாக தான் நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் உள்ளே போங்க நான் அனுப்பிச்சி விட்டா எத்தனை பேர் வருவீங்க என் கூட? எத்தனை பேர் வருவீங்கன்னு கேட்டேன். பேதுரு மாதிரி இவரை யாரென்றே எனக்கு தெரியாதுன்றீங்க. கோழி கூவுறதுக்கு முன்னாடியே 3 தடவைக்கு பதிலாக 6 தடவை மறுதளிச்சுறீங்க. இந்த நசரேன் யாருன்னே எனக்கு தெரியாது. டார்க்கஸ்ட் டைம். ஃபைன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
விசுவாசம், நம்பிக்கை, தைரியம், இதெல்லாம் உடையிற சூழல். இந்த சூழல் எல்லாம் உடைஞ்சு சுக்குநூறாக போயிடுச்சுங்க. ஒரு மனுஷனாக யோசிச்சு பாருங்க. தானியேல் வானத்திலிருந்து இறங்கியவர் கிடையாது, சாதா மனுஷர். தேவனை பின்பற்றி தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு மனுஷர். எந்த மனுஷனாக இருந்தாலும் பயம் இருக்கிறது இயல்பு. பயம் இருந்தால் தான் அவன் மனுஷன். பயம் இல்லைன்னா அது மிஷின். உணர்வுகள் இல்லைன்னா அது மிஷின். உணர்வுகள் இருக்குது, அப்போ நிச்சயம் பயந்துருக்கணும், நிச்சயம் விசுவாசம் இல்லாமல் போயிருக்கணும், தைரியம் இல்லாமல் இருந்திருக்கணும், ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் நின்றுருக்கணும். நம்மளும் இதே மாதிரி வாழ்க்கையில் சில சூழல்களில் தள்ளப்படுறோம். என்ன பண்ணணும்னு தெரியாது, அடுத்து என்ன ஜோம் பண்ணணும்னு தெரியாது, பயம் வந்துடும், விசுவாசம் போயிடும், நம்பிக்கை உடைக்கப்படும். நடந்திருக்கா இல்லையாங்க? அந்த நேரத்தில் யாருடைய உதவியும் நமக்கு கிடைக்காது, தனிமையாக இருப்போம். வெளியில் சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அந்த சரியான காரியம் நம்ம சிந்தையில் ஓடும், நம்ம தனிமையாக அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். எத்தனை பேர் இன்னைக்கு பெட்டுக்கு போய் தூங்க போயிட்டு ரொம்ப நேரமாக தூங்காமல் இருக்கீங்க? ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் தனிமையில். டார்க்கஸ்ட் டைம் அல்ல இல்லையா? தனிமையில் தள்ளப்பட்டு யோசிச்சுக்கிட்டு சில பேர் கண்ணீர் சிந்திருக்கோம், யாரும் பார்க்காத நேரம் தனியாக உட்காந்து யோசிச்சிருக்கோம். இன்னைக்கு பிள்ளைங்களோட விளையாடுற எத்தனை பேர் வேற ஏதாவது யோசிச்சுக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கீங்க சொல்லுங்க? சமைக்கும் போது, வேலை செய்யும் போது, என்னதான் இன்னைக்கு சபையில் உட்காந்தாலுமே ஹானஸ்டாக பதில் சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஓடுனுச்சா இல்லையா? சபையில் இருக்கும் போது ஓடுனுச்சா இல்லையா? ஓடுனுச்சு. தனிமையில் இங்கே ஒரு இருளில் தள்ளப்பட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையாங்க? இதே மாதிரி சூழலில் இவர் இருக்கார். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த இருளான சூழலில் இருக்கும் போது வேதம் என்ன தெரியுமாங்க சொல்லுது? சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். இதை தாங்க வேதம் சொல்லுது. வீப்பிங் மே என்டியூர் ஃபார் அ நைட், ஜாய் கம்மத் இன் த மார்னிங்னு இருக்குங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த அழுகை நேரம், சோகம், துக்கம் நம்ம வாழ்க்கையிலலாம் இருக்கு பாருங்க. தானியேலும் சரி, நம்ம வாழ்க்கையிலும் சரி, அழுகை, துக்கம், சோகம் இதெல்லாம் இருக்குல்ல, அதோடைய டைம் ரொம்ப கம்மின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா காலை விடிஞ்சோடனே என்ன வருதான்? சந்தோஷமும் ஆனந்த கழிப்பும் உண்டாவதான். அதோட சேர்ந்து என்ன தெரியுமா அங்கே வருது? அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லியிருக்கு. ஆமென். இப்போ இந்த டைம் ஃப்ரேம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுலேயும் காலை நேரம், விடியற் பொழுதில். விடியற் பொழுதுன்னா என்னங்க? விடியற் பொழுதுன்னா என்னங்க? வாட் இஸ் சன்ரைஸ்? ஏங்க விடியற் பொழுதுன்னா என்னங்க? சூரியன் வெளியில வரும்போது வெளிச்சம் லைட்டா தெரிகிறது தானே விடியற் பொழுது. ஆமாவா இல்லையாங்க? வேதத்தின் இப்போ சொன்ன வசனத்தின்படி அப்படி சூரியன் லைட்டா வெளியில வெளிச்சம் தெரியும் போது தான் கிருபை புதிதாக இருக்கிறது. கரெக்டா? அப்படித்தானே புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா டைம் ஃப்ரேம் படி நைட்டு 12 மணி அடிச்சாலே அது விடியற் பொழுது தாங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் சொன்ன டைம் என்ன தெரியுமா? சாயந்தரம் 6 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் தான் சோகம் நிலைச்சு நிற்கும். 12:01 நான் கதவு தட்டி கிருபை தலை மேல கூச்சிருவேன் அப்படின்னு இருக்காரு. அல்லேலூயா. ஆமென். SUN, சூரியன் உதிப்பதற்கு முன்பே மகன் உதித்து விடுகிறார். அதுதான் உண்மை இங்க. ஆமென். SUN, before SUN comes the SON has arrived. அதான் இங்க சிறப்பே. ஆமென். எந்த இன்னைக்கு இருள தள்ளப்பட்டனே நம்ம தேவன்கிட்ட பேசுறத விட கையை இப்படி திருப்பி குற்றமான சாட்சிக்கு தள்ளப்பட்டுறோம். குற்றமான சாட்சின்ற இருள்ல நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கோம். உண்மைன்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. குற்றமான சாட்சி, இப்படி செஞ்சிருக்கலாமோ, முன்னாடியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிருக்கலாமோ, இதை செஞ்சிருக்கலாமோ, அதை பண்ணிருக்கலாமோ, இந்த குற்ற மனசாட்சின்ற இருள் மாம்சத்தினால் உண்டாக்கப்படுகின்ற காரியங்க, தேவனால் கிடையாது. தேவன் என்னத்தை பார்க்கிறாரா? இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார், மாம்சத்தை கிடையாது. ஹைட் அண்ட் வெயிட், மாம்சத்தில் செஞ்ச தவறெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். இருதயம் என்ன சொல்லுகிறது? மனம் திரும்புதா இல்லையா, அதை தான் பார்க்கிறார். இன்னைக்கு குற்ற மனசாட்சின்ற இருள்ல தான் 99% இந்த உலகம் மாட்டிட்டு இருக்குங்க, வேற எதுவுமே கிடையாது. கில்ட் கான்சியஸ் அப்படின்னு வாங்க அதுக்கு பேர், ஒத்துக்கிறீங்களா? கில்ட் கான்சியஸ். இன்னைக்கு மனுஷன் ஒன்றும் இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட வயசு ரொம்ப கம்மிங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்னா பார்த்துக்கோங்க, என் வயசு தான். சூப்பராக பண்ண டக்குன்னு அவன் சொல்கிற பதில் என்ன தெரியுமா?
நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைடா, சாதாரண நல்லா பண்ணதுன்னு தானேங்க சொல்ல முடியும். அதை கூட அக்செப்ட் பண்ண முடியலன்னா எந்த அளவுக்கு கில்ட் கான்சியஸ்ல அவன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு வேர்ல்டு ஃப்ரேம் பண்ணியிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் கில்ட் கான்சியஸ்ல இருக்கோ? இன்னைக்கு யாரை சொல்லலாம்? ரைட், சிட்னி அண்ணனை பார்த்து நான் சொல்றேன், அண்ணன் நீங்க போங்க, ஒரு வீட்டில் ஒரு இறந்த அம்மா இருக்காங்க, நீங்க ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் உயிரோட எழுப்புவாருன்னு சொல்றேன். அவர் நம்பிடுவார் நினைக்கிறீங்க? டக்குன்னு என்ன தோணும்? நமக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லை. தோணுச்சா இல்லையாண்ணா? நமக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நம்ம மூலியமா ஆண்டவர் பேச மாட்டார், நம்மளெல்லாம் ஆண்டவர் செயல்படுத்த. இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தான்னு நான் கேட்குறேன். நீங்கள் எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் தேவனோடு உடன் வாரிசாக இருக்கிறீர்கள். அப்போ தேவன் உங்கள் மூலியமாக காரியங்களை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யூ ஆர் அ பாசிபிலிட்டிங்க. இன்னைக்கு கில்ட் கான்சியஸ் அதுதான் மிகப்பெரிய இருள், த டார்க்கெஸ்ட் ஆஃப் நைட். இன்னைக்கு வெளிச்சத்திலே உட்கார்ந்துருந்தாலும் எத்தனை பேர் கில்ட் கான்சியஸோட வெளியில போயிட்டு இருக்காங்க தெரியுமா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர்கிட்ட பேச்சு கொடுத்து பாருங்க, இதை நீங்க சூப்பரா பண்ணுங்கன்னு சொல்லுங்க, சொல்லி தான் பாருங்க. இல்ல அதை கூட விடுங்க. ஸ்திரீகள் இருக்கீங்கல்ல, சிஸ்டரை பார்த்து சிஸ்டர் சாரி ரொம்ப அழகா இருக்கு, போங்க சிஸ்டர் இது ஒரு சாரியா? நல்லா இருக்கிற சாரியை தானே அவங்க நல்லா இருக்குன்னு வாங்க, இல்லைன்னா அவங்க ஏன் வந்து பேச போறாங்க? அதுலேயும் கான்சியஸ். ஆமா நம்ம போட்டு தான் இது மினுக்க போதா, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நமக்கெல்லாம் இது அழகா இருக்குமா? நம்மளாம் அப்படிப்பட்ட ஆளா இப்படின்னு யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அப்ப அந்த அளவுக்கு ஒரு இருளுக்குள்ள நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் வாய்க்காது, நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு, நம்மள்ட்டெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டாரு, நம்ம வாசிச்சாலாம் வேதம் செயல்படாது, நம்ம சொன்னாலாம் காரியங்கள் நடக்காது. இதெல்லாம் பிசாசுனால் உண்டாக்கப்பட்டது, அது உங்களுடைய மாம்சம். இவ்வளவுதான் உன்னுடைய லிமிட், இதுக்கு மேல நீ போக முடியாதுன்னு உங்களை ஒரு இருளுக்குள்ள மாட்ட வச்சிருக்கு பாருங்க. அது உங்க மாம்சம் செய்கின்ற தவறு. அதுதான் தேவன் சொல்றாரு, இந்த மாம்சம் இந்த இருள்ல தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த இருள் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், விடியற் பொழுதில் ஆனந்த களிப்பு உண்டாகும்னு சொல்றாரு. அல்லேலூயா. மேலும் ஒரு வசனம் தேவன் சொல்லியிருக்காரு, சங்கீதம் 18:28 வாசிங்க பாப்போம். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அதாவது தாவீது சங்கீதக்காரன் யாரை எழுதுறாரு? நம்மளை பத்தி எழுதுறாரு. தேவரீர் என் விளக்கை நீர் ஏற்றுவீர். நம்ம கிடையாதுங்க, நமக்குள்ள இருக்க வெளிச்சத்தை யார் ஏற்றுறாங்களாம்? அண்டத்தையும் படைத்த தேவன் ஏற்றுகிறார். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஹலோ, இதுக்கு மேல என்ன வேணும்? இருள்ல போய் மாட்டிருக்காரு தானியேல். அவர்கிட்ட இருந்தது விசுவாசம் மட்டும்தான், வேற எந்த உடல் பலம் கிடையாது, ஸ்ட்ரென்த் கிடையாது, சிங்கம் வாயை கிழிக்கிறதுக்கு அவர் ஒன்றும் சிம்சோன் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர்கிட்ட இருந்தது வெறும் விசுவாசம் தான். தேவன் என்ன செய்யறாராம்? உண்மையான அந்த ஒரு மனுஷருக்குள்ள விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். ஆமென். சிங்கங்களின் வாயை கெட்டி போடுகிறார். தொடர்ந்து வாசிக்க பார்ப்போம். 18:28 மீண்டும் ஒரு முறை வாசிங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. இதாங்க சொல்யூஷன். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. என் வாழ்க்கை இருளா இருக்கு பாஸ்டர் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது தானியேல் மாதிரி நம்ப மட்டும்தான். விளக்கை ஏற்றி அந்த இடத்தை வெளிச்சமாக மாற்றுவது தேவன் செய்கின்ற செயல். அல்லேலூயா. ஆமென். நல்ல அந்த வசனத்தை 18:28 மார்க் பண்ணிக்கோங்க. இனிமேட்டு யாருமே நான் இருளில் இருக்கேன், இருளான பகுதிக்கு தள்ளப்பட்டிருக்கேன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா விளக்கை ஏற்றுகிறவர் அவர், இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர் அவர். நம்ம என்ன செய்யணும்? தானியேல் மாதிரி நம்ப மட்டும் செய்யணும். தானியேல் 6:23 மட்டும் வாசிங்க பார்ப்போம். தானியேல் 6:22-23 வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஓகே. அதேனென்றால் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன்.
ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டார். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஒரு சேதமும், நாட் ஈவன் a scratch இருக்காங்க, ஒரு சேதமும் காணப்படவில்லை. இன்னைக்கு நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஒளி எனக்குள் பிரகாசிக்கிறதுன்னு நீங்க நம்பணும். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் வேண்டாம். அதை பெருகப்படுத்தணும், இதைப்படுத்தணும். உங்க விசுவாசத்தை பெருகப்படுத்துகிறது தேவன். He is the author and finisher of your faith. அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. உங்க ஒளியை எப்படி பயங்கரமாக்கணும்னு தேவனுக்கு தெரியும். நீங்க என்ன நம்பணும்? தேவனுடைய ஒளி எனக்குள்ள இருக்குன்னு நம்பணும். ஒத்துக்கிறீங்களாங்க? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல நானே ஒளின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஐ எம் த லைட். என்னங்க, ஐ எம் த லைட் அண்ட் த சால்வேஷன் சொல்லியிருக்காரா இல்லையாங்க? சொல்லியிருக்கார். அதே லைட் உங்களுக்குள்ள இருக்குன்னு சங்கீதம் சொல்லியிருக்கா இல்லையா? தேவன் அதே ஒளியை உங்களுக்குள்ள ஏற்றுக்கிறாராம். இயேசுநாதருக்குள்ள என்ன ஒளி? பரிசுத்தம், விசுவாசம், கிருபை, அன்பு, தயவு, அந்த ஒளி இருந்ததோ அதே ஒளியை உங்களுக்குள்ளேயும் ஏற்றியிருக்காருங்க. அவ்வளவுதான். இதை நீங்க நம்பினா போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய ஒளி உங்களுக்குள்ள இருக்கு. தேவனுடைய ஒளி உங்களுக்குள்ள இருக்கு. யூ ஆர் த லைட், யூ ஆர் லைட். ஆமென். தேவனுடைய ஒளி உங்களுக்குள்ள, அதை மட்டும் நீங்க நம்பினா போதும். இன்னைக்கு அதை மறக்கிறதுனால தான் இவ்வளவும் நமக்கு நடக்குது பிரச்சனை. ஒரு பிரச்சனை பெருசாகும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒளியை நம்ம மறக்கும் போது இருள் நம்மளை ஆட்கொண்டுருது. அதை மறக்காம இன்னைக்கு நான் தேவனுடைய ஒளியா இருக்கிறேன், சாயலும் ரூபமா இருக்கிறேன், என்னை ஒன்றும் சேதப்படுத்த நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னு வைங்க, பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், இருள் எவ்வளவு பெரிய இருளா வேணாலும் இருக்கட்டும், இருள் உங்களை மேற்கொள்ளாது. அதான் வேதம் சொல்லுது. அவருடைய வெளிச்சம் என்ன செய்தான்? இருளை மேற்கொள்ளுகிறதுன்னு வேதம் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அதனால இன்னையிலிருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும் பொழுது கவலை இல்லாமல் ஜெபம் பண்ணணும். வேதம் சொன்னது மாற்றி அமைக்கப்படாது. வேதத்துல சொன்னது 100க்கு 100 நிறைவேறிய தீரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்போ இன்னையிலிருந்து ஜெபம் பண்ணும்போது கவலை இல்லாமல் ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனையை யார்கிட்ட கொடுக்குறீங்க? இருளை விழுங்குகிறவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் இருளை இல்லாம பண்ணி முழுசு வெளிச்சமா மாத்திடுவாரு. அதனால இன்னையிலிருந்து ஜெபம் பண்ணும்போது நம்பிக்கையோட ஜெபம் பண்ணணும். ஆமென். சிங்கக்கெபியில போட்டாலும் என்ன பண்ணணுமா? நம்பிக்கையோட. இன்னைக்கு சிங்கக்கெபியில தூக்கி போடணும்னு தான் அவசியம் கிடையாது. நம்மளே பழைய சிங்கக்கெபியை தாண்டி தான் வந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமென். மென்டல் டார்ச்சர், மென்டல் ப்ரெஷர், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, டிசீஸ், வரிசையா லிஸ்ட் அடிக்கிட்டே போகலாம். அந்த கவலை, இந்த கவலை. கவலையே ஒரு பெரிய கொகை தாங்க. கொகையோடைய அமைப்பு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப இருளாக இருக்கும், உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஆமாம் இல்லையா? உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கும். உங்கள் கவலையும் அப்படிப்பட்ட ஒரு கொகை தான். இன்னைக்கு நிறைய பேர் கொகைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. பயத்தை முதல்ல தூக்கி விட்டேறீங்க. இன்னைக்கு எதை பார்த்தாலும் பயப்படுறீங்க பாருங்க. வேண்டாம். வியாதி வந்துடுமோ, பயம், வியாதி வந்துடுமோ, பணத்தால் பிரச்சனை வந்துடுமோ, குடும்பத்தில் இதெல்லாம் தேவையே கிடையாது நமக்கு. வேதம் அதுக்கான சரியான வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்கு. ஆமென். குடும்பத்தை பற்றி வார்த்தை இருக்கு, தைரியத்தை பற்றி வார்த்தை இருக்கு, அதுக்கான வசனம் இருக்கு. வியாதி வந்துருமான்னா அதுக்கும் வசனம் வச்சிருக்காரு ஆண்டவர். அவருடைய தலைமையினால் அதுக்கும் சொல்யூஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இதில் இருக்குங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, குகையில் இருந்தாலும் இன்னைக்கு அப்படியே சரி பாஸ்டர், எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, நான் ஒரு குகையில் இருக்கேன்னா நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள தேவனுடைய ஒளி இருக்குன்னு நீங்கள் நம்புங்க. அந்த இருளை தேவன் வெளிச்சமாக மாற்றிடுவார். இதுதான் உண்மை. ஆமென். வேற எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். இறங்கி சண்டை போட வேண்டாம், இறங்கி போராட வேண்டாம், ரொம்ப கத்தி ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இங்கே போட்டிருக்காங்க, தானியேல் இரவு முழுசும் பாடல் பாடி சத்தமிட்டு ஜெபித்தார்னு எங்கேயாவது இருக்காங்க? கிடையாது. அவர் செஞ்ச ஒரே காரியம் தான், சிந்தையில் தேவனுடைய ஒளி நமக்குள்ள இருக்குன்னு நம்பினது மட்டும்தான். அல்லேலூயா. அதனால இன்னையிலேருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும் பொழுது கவலைப்படாமல் ஜெபம் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாமல் ஜெபம் பண்ண வேண்டும். கவலைப்படாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் எப்படி பண்ண வேண்டும்? சந்தோஷமாக தேவனுடைய ஒளி எனக்கு இருக்கிறது அப்படின்னு சந்தோஷமா ஜெபம் பண்ணணும். நன்றி செலுத்தணும்.
அல்லேலூயா. அதாவது இன்னைக்கு நீங்கள் வந்து சிறப்பான ஆள்னு வைங்க, ரன்னிங் ரேஸ் ஓடுறதுல சிறப்பான ஆள் பாஸ்டர், அதெல்லாம் வாய்க்குமான்னு டப்புன்னு நெகட்டிவாக பேசாதீங்க. இப்போ தான் செய்தி சொல்லி முடிச்சிருக்கேன் நான். அதுக்குள்ளே அவிசுவாசத்துக்கு போயிட வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் நம்பர் 1 ஓடுற ஆளுங்க ரன்னிங் ரேஸில், ரேஸை ஓடுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருமா இல்லையா, நான் தான் ஜெயிக்க போகிறேன். ஆமாம் இல்லையாங்க? அப்போ அந்த ட்ராக்குக்கு எப்படி இறங்கு, கவலைப்படாமல் இறங்குவீங்களா இல்லையா? காலெல்லாம் அப்படி ஜாலியாக உதறி விட்டுட்டு, மூச்செலாம் விட்டுட்டு, தண்ணிலாம் குடிச்சிட்டு. ஆமாம் இல்லையாங்க? உசைன் போல்ட்டு தெரியுமா? உசைன் போல்ட் எல்லாருக்கும் தெரியுது பாருங்க, உசைன் போல்ட்டு. அவர் ஃபர்ஸ்ட் ரேஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ள ரேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பதறி போய் பேண்ட்டை கழட்டிட்டு ஒரு மாதிரி வருவானுங்க. அவர் மட்டும் இந்த அப்படியே தண்ணி குடிச்சிட்டு பொறுமையாக அந்த பின்னாடி நிற்பாங்க பாருங்கள் பசங்க, அவங்கள்ட்ட இப்படி கையெல்லாம் இப்படி கொடுத்துட்டு அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து இறங்குவார். ஏன்னா தான் மைண்ட் செட்டு தனக்கு தெரியும், தான் தான் ஜெயிக்க போகிறேன், அதுக்கு மேலே எந்த பேச்சும் கிடையாதுன்னு. இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ண இறங்கும் போது அப்படி தான் இறங்கணும். நான் இறங்குறேன், ஜெயம் எனக்கு தான், இதுக்கு மேலே எந்த பேச்சும் கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னு வைங்க, தேவன் அந்த இருளை விழுங்கி விடுவார். ஆமேன். உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாயிரும். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான அந்த பகுதி வந்து ஒரு நூல் கேப்பு தான். ஒரே ஒரு நூல், அந்த நூலை தாண்டிட்டீங்கன்னு வைங்க, ஜெயிச்சுட்டோம் நம்ம. அந்த நூல் என்ன தெரியுமாங்க? விசுவாசம். விசுவாசம். ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பதில் தருவாரன்னு கேட்கக்கூடாது. ஜபம் பண்ணும் போதே தெரிஞ்சிடணும், நான் தான் இதில் ஜெயித்தேன், நான் ஜோம் பண்ணது என்னை வந்து சேர்ந்ததுன்னு ஜோம் பண்ணு. அல்லேலூயா. அதுதான் அல்டிமேட் சீக்ரெட். அதனால் இன்னையிலேருந்து எவ்வளோ பெரிய இருளாக இருந்தாலும் என்ன செய்யணும்? தைரியமாக உள்ளே இறங்கணும். ஆமே. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறவர் யார்? பெரியவர். பெரியவர். மாம்சத்தால் செய்ய முடியாத காரியம் யாரால் செய்ய முடியும்? தேவனால் செய்ய முடியும். அதனால் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். தகப்பன் இருக்கும்போது பிள்ளைக்கு ஏங்க கவலை? தைரியமாக இறங்கி விளையாடுங்க. எந்த இருளாக இருந்தாலும் தைரியமாக இறங்குங்க. வசனம் என்ன சொல்லியிருக்கு? சிங்கத்தின் மேலும் நான் நடந்து மிதித்து போடுவேன் இருக்கு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிங்கம், விரியன் பாம்புகள் எல்லாவற்றையும் மிதித்து போட்டு வெற்றியோட வாங்க. ஆமே. கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பல விதமான இருளில் நாங்கள் தள்ளப்படுகின்றோம். ஆனால் நீர் எங்களுடைய வெளிச்சமாக இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இனி வருகின்ற காரியங்களில் நாங்கள் துக்கப்படாமல் மிக விசுவாசத்தோடு செயல்பட நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த இருள் பிரகாசமாக ஒதிக்கட்டும். நீர் அவர்களோடு இருந்து வெற்றியை தந்தருளும். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது விடியலின் நேரம். இட்ஸ் டான் டைம். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. ஷலாம் ஷலாம்.